இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அது சமையல்காரு நீயே சொல்லு. சமைக்க தான் போறோம். இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ சொல்றாங்கல்ல செய். எனக்கு உன்னை பார்த்தா சின்ன வயசுல சக்கலக்க பூமுன்னு ஒரு சக்கலக்க பூம் பூம் சக்கலக்க அதுவா? சக்கலக்க பேபிடா. சக்கலக்க பூமுன்றது ஒரு பென்சில் ஷோ. நம்ம என்ன வரைகிறோமோ அந்த பென்சில் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். உன் மண்டையை பார்க்க எனக்கு அந்த பென்சில்ல வச்ச மாதிரியா இருக்கு. இங்க ஒரு குடும்பி போட்டா அதுவும் இருக்குது. குடும்பி இருக்கு பாரு. ஆமா ஆமா. இது எதுக்கு புதுசா? இது நேத்து தான் படையப்பா படம் பார்த்தேன். படையப்பா படத்துல இரு உள்ள எங்கேயும் வச்சிருந்தேன். அதுக்கு இல்லடா அது. இரு ஒரு நிமிஷம். நேத்து ஃபுல் நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஓகே. சமைக்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா ஒழுங்கானாச்சும் வந்து சொல்லுங்க. சரி, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். நீ தான் சொல்றேன்னு சொன்னாலும் நான் ஃப்ரீயா இருந்துட்டேன். நாளத்துல என்ன ஒன்று நான் வீரல் பிடித்தது மறுமுகம். இல்ல நானும் இப்படி வரணும். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அவிக்க போறோம். அடுப்பு பத்த வைக்கணும்ல. அதுக்கு அடுப்பு பத்த வைக்கணுமா? ஆமா. இல்ல நீ என்னதான் போற? ஏய் நான்லாம் நெருப்புல கையை தூக்கி பாத்துக்கியா? இப்ப எடிட்டர் பேரு ஃபன் பண்ணா பேரு நெருப்பின் சத்திய நான் தான் என்ன அவத்தாரு? ஐயோ நெருப்பு அவத்தாரு. ஐயோ என்ன ஜாக்கெட் கிட்லாம் பறக்குது? அது தாங்க எல்லாம் சொன்னாங்க. என்னடா புடவை கட்டு வந்திருக்குன்றாங்கடா. சொல்லு, போன வீடியோ தான் சொல்லிட்டியே. நீ யாரு? ஒன்னும் இல்ல. இதுக்கு தண்ணி ஊத்தணுமே. தண்ணி எங்க? தண்ணி இங்க தான வச்ச. அதாவது ஒருத்தன் தவிக்குதேன்னு ஓடனா வரான் பாரு வீராசாமி. சரி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா. ஆஃப் பண்றவா? சிம்பன். எல்லாம் பக்காவா கழுவணும். ஃபியூச்சர் டென்ஸ் கழுவணும். நான் என்ன சொன்னேன்னா கழுவி முன்னாடியே வச்சிட்டேன்னா இது நம்ம சும்மா சொல்ற வேற எனிமே செய்ய மாட்டேன்டா. எப்ப பார்த்தாலும் தத்தி மாட்டே சுத்தினுது. டேய் பிரேம், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ சொன்னா நான் ஏன்டா கேட்கணும்? நீங்க அன்னைக்கு நீ மட்டும் வெங்காயத்துக்கு என்னைக்குமே வெங்காயம் போட்டல. இப்ப என்ன பண்ணா கழுவுனா ஜெர்ம்ஸ் போவாது. இந்த ஹீட்ல லைட்டா பண்ணா ஜெர்ம்ஸ் போயிடுச்சு. அவ்வளவுதான். முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கழுவுனதுக்கு சமாதானம். சரி தண்ணி ஒரு லைட் தண்ணி. இது தண்ணி. சரி ஏய் ஆஃப் பண்ற. கழுவிட்டு இல்லடா. தண்ணி ஊத்துறா சாண்டா கிளாஸ். ஏய் உண்மை இப்ப படுடா. போது. ஓகே गाइस, அனிட்டாச்சு. தலபதி கச்சேரி மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? நல்ல ஃப்ளேவர்னா. எனக்கு ஒரு டவுட். இது ரொம்ப சாஞ்ச மாதிரி இல்ல? இது பாரு லைட்டா ஒரு ஓரமா இருக்குல்ல? ஆமா. அது வந்து டேபிள் ஓரமா இருக்கு. அதனால வந்துடா. அம்மா சூப்பர் गाइस. கழுவுடா இத. கழுவிட்டு வந்துட்டேன்டா. இப்போ என்ன சுடு தண்ணி எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லுறீங்க? சுடு தண்ணி வைப்பது எப்படி? அது வந்து எந்த கட்சியில இருந்து வந்திருக்கு? உன பாக்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? ஏதோ ஒரு ஜாதி சங்க தலைவர். அவர்தான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் சொட்டையா இருப்பாரு. அவருக்கும் அந்த ஆளு செம்மையா சிங்க் ஆகும். உனக்கும் செம்மையா சிங்க் ஆகுது. நெத்திக்கு வச்சு நெத்தி. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறன், ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லவீரன். நெத்திக்கு வச்சு தம்பி என்ன சொல்றா செய்ய மாட்டான். நான் போய் கழுவி எடுத்துறேன். கழுவிட்டேன்டா. இல்லடா டேய் மண்ணாகுது. ஒரு நிமிஷம் காமி. மச்சான் ஹைஜீனிக்கா பண்ணனும்டா. மச்சான் ஹைஜீன் முக்கியம். மச்சான் ஹைஜீன் முக்கியம் தான். இல்லடா இல்ல அப்படி இப்படி நீ சொல்லிக்கீங்க. எங்களுக்கு அதை பத்தி நாயுடு
நாயுடு கம்யூனிட்டியோட தலைவர் அவர் பேரு. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது, மாட்டிப்போம். இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு தானடா அவர் பேரு காமாட்சி நாயுடு. ஐ காட் இட். கோமாச்சின்னு கூப்பிட சொன்னாரு அவர் கூட. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ, ஹவ் ஆர் யூ? நீ பாக்க அவர மாதிரியே இருக்க. சீரியஸா நீ இத வந்து இப்படி போடணும். எப்படி? எங்கடா கை வைக்கிற? வாங்க காமாட்சி நாயுடு. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப என்ன நீங்க எல்லா இன்டர்வியூக்கும் போயிட்டு இருக்கீங்க? அதாவது நான் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா வந்து என் ஊர் மக்களுக்கு மட்டும்தான் நான் தெரிகிறேன். நல்லா பண்ணுவார். நீ முன்ன மாதிரி பண்ற. நான் அவரை பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்னன்னா அங்க தூக்கி அடிச்சிருவேன் பாத்துங்க. அப்புறம் என்ன சொல்ல கூடாது. இது யார் வாய்ஸ்? கேப்டன் பிரபாகரன். இது கேப்டன் பிரபாகரன் இல்ல, சாரி திவாகர். அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க வகுந்துருவாரு. திவாகர் கட் பண்ணுடா, கட் பண்ணி போடணும்டா. இல்லடா, சும்மா வச்சு பார்த்தேன். சூடாகுதா வேகுதான்ட்டு. நல்லா சமாளிக்கிறவன் நீ. கத்தி இருக்கா? மதுரைக்காரனுக்கு கைய கத்தி வீட்டுல வீச்சுடா. இருடா, கத்தி கேட்டா காது மேலே வைப்பேன். டேய் என்ன பண்ற? யாரா இவன்? யாரா இவன்? எங்கதான் கூப்பிட்டு வரீங்க இவனை? என்ன பண்ற? இதெல்லாம் திறமடா. திறமையா? சாண்டா கிளாஸ் நாயே. திறமைக்கு பெயர் தான் சாந்தி. ஏய், அது எங்க அம்மா பேர்டா. சாரி, அது அமைதிக்கு பெயர் தான் வரும். சரி, ஓகே, ரைமிங்கா இருக்குன்னு வச்சுடா. மச்சான், திறமைக்கு தேங்காய் பால். திறமைக்கு தேங்காய் பால். ஆமா, நல்லா இருக்கே. தா ஆறுமுக சாமி. அது எங்க அப்பா பேர்டா. என்னடா நம்ம அப்பா அம்மா பேரண்ட்ஸ் பேர்லாம் பாட்டு பாடி வச்சிருக்காங்க. உங்களை அவர் ரொம்ப பேக்அப் பண்றா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அவருக்கு ஒரு கதையை எழுதி இருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஹர ஹர மகாதேவுக்கு. நான் வந்து தவளை கதை தெரியும்ல? இருக்க மாட்டியானா? गाइस பேட் வேர்டை தவிர்ப்போம். ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கேவலமா இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் போட என் தாய் தந்தையை நான் மதிக்கிறேன். ஒரே நிமிஷம், நம்மளுக்கு வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப்லாம் அடிச்சிருக்கு. ஏய், உனக்கு அதெல்லாம் தெரியுமாடா? அதான் பாக்குறியா? இல்ல, ஸ்டேட்டஸ் போடுதானுங்க. என்னடா ஒரே ஸ்டேட்டஸ் வந்துகிட்டே இருக்கு பாக்குறேன். இல்ல இல்ல, மென்ஸ் கிரிக்கெட் பாக்குற மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட் யாரும் பெருசா பாக்குறது. நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். அது தெரியும். நீதான் அந்த SRH சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். தம்பி, பவுலிங்கா ஃபீல்டிங்கா? ஏய் மச்சான், அவர மாதிரியும் இருக்கடா நீ இப்ப பாக்க. கண்ணாடி 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 அவர் கண்ணாடி போட மாட்டாரா? ஐயோ, நீ அப்படியே வா. நீ ஒண்ணும் அவ்வளோலாம் இல்ல, லைட்டா பாக்க இருக்கா. தம்பி, பவுலிங்கா ஃபீல்டிங்கா? ஃபீல்டிங் சார். ஃபீல்டிங் ஃபீல்டிங். தம்பி, நீங்க பண்றது வந்து தவறான விஷயம். தள்ள மாட்டேங்க. அவ்வளவுதான். டேய், போடு தள்ள போடு. மாட்டேங்க. மச்சான், தீச்சட்டி ஏந்திக்கிட்டே வா. அப்படியே நட. ஏன்னா ஒரு பாட்டு பாடுங்க. அப்படியே இந்த பாட்டு பாடு. எம்மா இல்லையா? கொலை பண்ண பாக்குறடா. செம்மையா பேலன்ஸ் பண்றடா. ஆமா, அவன் கரகம் ஆடுவான் தெரியுமா? தன தன தன. யார் ஆடுவா? கூடலாம் ஆட மாட்டான், மண்டையில ஒரு கூடிய வச்சு ஆடுவான். சரி, விமென்ஸ் கிரிக்கெட் சொல்லுங்க. அது பாத்தீங்களா யாருனா லைவ்? இல்லையா? நான் பார்க்கல. நான் பார்க்கல. என் ஆள் ஆடியன்ஸ்னா பாத்திருப்பேன். ஆனா எனக்கு ஆளே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா சொல்றீங்க? இத பத்தி எல்லாம் பாப்பீங்க பேசுவீங்க நினைச்சு நேத்து தான் சொல்லி அனுப்பிச்சேன். இல்ல இல்ல, இன் கேஸ் என் ஆள் மட்டும் உள்ள போயிட்டு ஆடியன்ஸ் வச்சுக்கேன். நான் தான் அங்க சேர் கேர்ள்ஸ்ல வந்து ட்ரெஸ் போட்டு சேர் பாய்ஸ் தான் ஆடிப்பேன். நீ நல்லா தான் ஆடுற, ஆனா சியர் கேர்ள்ஸ் இல்ல. கால் ஊதுச்சுடா. கால்ல ஊத்திச்சா? ஆமாடா. எப்படி? இவன் கூட சேராதடா. ஏன்டா? என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, அதாவது இவன் என்னமோ பண்றான் தம்பி. அத மூடி விடுங்க தம்பி. இல்லடா, கைய வச்சு. ஆமாடா, மூடணும்டா. இது பிளாஸ்டிக். ஆமா, உருகிடும். நான் என்ன திடீர்னு அறிவாலாம் பேசுறேன்? தெரியலையே. நீ வந்து இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்ட, அதான் அப்படி பண்ணிட்டு இருக்க. நான் ஆட்சிக்கு வந்தால். ஆமா, ஆட்டோ ஓட்டுவாரு. என்னடா சிரிப்பு? அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாரா. உடஸ்டாண்டா மஜா படம்.
ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு? ஞாபகம் இருக்கா? இவன் கேஸ் தெரியும்ல இப்ப? யார் கேஸ்? நாசர் கேஸ். ஏன்டா பைத்தியக்காரன், இவனுக்கு கிட்னி ரெண்டும் ஒரே சைடுல தான் இருக்கு. ஞாபகம் இருக்கா? யாரு? என்ன சொல்ற? ஆமா. யாருக்கு? இவனுக்கு தான். இப்போதைக்கு என் கதை இருக்குற சொல்லு. ஒரு சைடுல கிட்னியா இருக்காது, ஒரு ரெண்டு சைடுல சாரி ரைட் சைடுல 2 கிட்னி இருக்கு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? இப்படி பார்த்தா அப்புறம் திரும்பி போயிட்டுக்கலாம். ஏய் ஆமாடா, ஒன்னும் சொன்னான். மூடி விடு மச்சான். யாருக்குமே அப்படி இருக்கவே இருக்காது. ஏய், ரெண்டுக்கு இருக்குடா, அப்படிதான்டா இருக்கு. சத்தியமா வாடா. சத்தியமா அப்படிதான்டா இது. இந்தியா இங்க இருக்கு, இங்க இருக்குடா அமெரிக்கா. மாப்பிள்ள நான் சொல்றேன், நீ இன்னொரு கிட்னி வாங்கி ஸ்பேர் வச்சுக்கோ. இங்க 2 கிட்னி, இங்க ஒரு கிட்னி வச்சுக்கோ. அப்படி இல்லனா இங்க வந்து ஒரு சட்னி தர நக்கிட்டு போறியா வந்து? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஒஸ்ட். அதுதான் ஸ்கில். இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கா? வந்தனா தீப்தி சர்மா இவங்க அடிச்ச நாக் பத்தி ஏதாவது பேசுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப உட்கார்ந்து டாபிக்க மாத்திட்டு பேசிட்டு இருக்கீங்க. ப்ரோ நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. எங்க ஆரம்பிச்சீங்க? தகவலுக்கு நன்றி. சரி. இல்ல எங்க சார் ஆரம்பிச்சீங்க? உமன்ஸ் கிரிக்கெட் ஆரம்பிச்சீங்க. தீப்தி சர்மா, அந்த ரேணுகா சிங் அவங்க bowling பத்தி பேசலாம். பெர்னாண்டஸ், ஜெமிமா ராஜேஷ் அவன் மேட்ச் பாத்துக்கறான். நான் பார்க்கல. நான் பார்த்தேன். இல்ல உமன்ஸ் பத்தி ஏதோ இன்ஸ்பிரேஷன் இருக்கு, இத பத்தி பேசலாம். இத பத்தி கேட்டா அவன் பேசுவான். உமன்ஸ் கிரிக்கெட் பத்தி பெண்கள் அணிடா அவன் அப்படிதான். இல்லங்க, லைக் உமன்ஸ் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு. அத பத்தி பேசுங்க. வேற எங்கயோ டாபிக் போதே. நீங்க எனக்கு அது ஒரு கௌசல்யா, அபிநயா, வெண்பா ஒழுங்கா கரெக்டான டாபிக்ல பேசுங்க. அவன் என்ன வந்தா உள்ள நரி மாதிரி திடீர்னு உள்ள வந்தான். உள்ள நரி திடீர்னு அடுத்த வாட்டி வரணும். டேய் கெஸ்டோட ஷார்ட்டா பண்ணிட்டு போறான்டா. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் கேமரா. தம்பி பெண்களை பார்த்தா உதவி கேட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க, கை கால்லாம் படபடங்குது, மனசு வலிக்குது, இன்னும் ஒண்ணு பண்ணுது. பசங்க கேட்டாங்கன்னா கோவம் வருது, எடுத்ததை சாத்தலாமா? விடு. சரி, உப்பு எங்க இருக்கு? அண்ணா ஒருத்தர் எழுதுவாங்க. நேத்து வாங்குங்க ரெண்டுது. இல்ல இங்க ரூம்ல இருக்கும். என்ன பண்ற? பழத்தை பிதுக்கி விட்டு வர்றாங்க. என்ன பண்றடா நீ? இல்லையே, நீ ஏதோ பேச. எதையாச்சும் பண்ணு. என்ன டான்ஸ்? எப்படி? ஆமா. அப்படியே புடிங்க எடுத்து உள்ள போட்டுருவேன். வேணா, இதுல வந்து நிறைய பறக்கும் தம்பி. சரி டீசல். பிராக் லெஸ்னர். என்னது பிராவா? ஐயோ பாடுவியா? பேசாதடா, பாடுவியா? ப்ரோக்கோலி. என்னது ப்ரோக்கோலியா? புறா சொல்லு. பின்னாடி ஆய் கொட்டுற மாதிரி வைக்கிறேன். நாட்டு புழுக்க போற வருவீங்க. சரி மச்சான், எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச அவன் ஏதோ ஒரு பொண்ணை நீ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே பாலா கிட்ட. ஆமா மச்சான், அந்த பொண்ணு கூட போய் ஏதோ சொன்னானே மறந்து. யாரா தெரிய விட்டு? நான் இல்லடா. சொல்லு. அந்த பொண்ணு பேர் என்ன? ஃபேர்னோண்டஸா? யாரா ஃபேர்னோண்டஸ்? ஜோனஸ் பெர்னாடோ. ஜோனஸ் ஃபெர்னாண்டோ. பொண்ணு பேர் மாதிரி தெரியல, பையன் பேர் மாதிரி இருக்கே. பொண்ணு பேர் தர்ஷனாடா. தர்ஷனா. தர்ஷனா எங்க பார்த்த? காலேஜ்ல. காலேஜ் இல்லையா? காலேஜ் முடிச்சா 5-6 வருஷம் ஆகுது. இல்ல நான் வந்து காலேஜ் பிஜி படிக்கும்போது பார்த்தேன் அந்த போய் சொல்றான். யூஜி கிளியர் பண்ணியா? நான் ஃபர்ஸ்ட். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல பிஜி. பதில் சொல்லு. அதெல்லாம் பேசுனீங்கன்னா மாட்டிப்பேன். அதெல்லாம் கேட்காதீங்க. நான் வந்து பிஜி பண்ணேன். நான் பிஜி பண்ணும்போது எங்க கிளாஸ்மேட் அந்த பொண்ணு பேர் தர்ஷனா.
செம்ம கியூட்டா இருப்பா. என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்ச ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்க அசிங்கமா எழுதி தரேன். உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா? டேய் எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்தது போடி. அது அதெல்லாம் சொல்லாத. எப்படி பார்த்தவன்னு சொல்லு. கியூட்டா இருக்கா நாங்க பேசி. இல்ல போட்டோ இருக்கா? போட்டோலாம் இல்ல சொல்லு போட்டோலாம் இல்ல. தர்ஷனா கொஞ்சம் அந்த கர்லியா. நீ ஹிருதயம் படம் பாத்திருக்கியா? அது தர்ஷனா எப்படி இருப்பா? சுருப்பாலே அடிப்பேன். ஏய் இவன் புண்ணியா அப்படிதான் ஏய் இருப்பா. அந்த இது தர்ஷனா தர்ஷனா முடிய ஒத்து போடு. இல்ல நான் சொல்லுவாங்கடா அந்த மாதிரி தான். அப்படியா? அது வந்து முடி அன்டை பண்ணு அந்த மாதிரி. ஓகேவா? அப்படி இல்ல. சோ வந்து என்னன்னா வந்து ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தா. ஓகேவா? ஸ்டார்டிங்ல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மாப்பிள்ள 100ல ஒரு வார்த்தை மாப்பிள்ள. இல்ல எனக்கு என்னமோ இங்க ஏதோ அடி வாங்குற மாதிரி தெரியுது. நீ முக்குல நின்னு வரைக்கும் எட்டி தானே பாத்துக்கிட்டு எங்க உனக்கு எக்ஸ் என்ன வச்சுக்கிற? நான் லவ் பண்ணது உங்க ஸ்கூலுக்கே தெரியும், காலேஜுக்கே தெரியும். காலேஜுக்கே தெரியும், அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு எல்லாருமே அடி வாங்கியிருப்பானுங்க. பசங்களா பிறந்தா காதல அடி வாங்கியிருப்பானுங்க. அடி வாங்கியிருப்பீங்க. உண்மைதான். ஆனா பிறந்தா ஒரு வாட்டியாச்சும் பெண் கிட்ட அவமானப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம். அதோட முக்கியமான விஷயம் நீங்க தானே பண்ணிருப்பீங்களா? அதான்டா பொண்ணுங்க. டேய் பாவமா பொண்ணுன்னா பாவம் உனக்கு. ஆம்பளைனா இல்லையா? அதான்டா ஆம்பளைங்களுக்கு எதிரி ஆம்பளை தான்டா. ஒரு பொம்பளைக்கு நான் மட்டும் பாத்துக்கிட்டு போய் ஒரு ஆம்பளைக்கு தண்ணி குடிச்சியா போயிட்டு போடா. எப்படி இருக்காங்க? சொந்த இனத்தையும் அழிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா? அதான் பொம்பளை போட்டு மிதிக்கிறாங்க, வாங்கிட்டு சாவுறாங்களா? நாளை விட டெலிகாஸ்ட் ஆகும். இல்ல 6 கமெண்ட் குட் கேட்ச். ஒரு வியூஸ் அவ்வளவுதான். போன வீடியோல அவ்வளவுதான் வந்திருக்கு. நான் சொல்றதுலாம் உன்ன கேட்க மாட்டேன். ஏன்னா இவன் வந்து இப்ப கரண்ட் லவ் பண்ணுங்க, அதனால நல்லா கேட்க முடியாது. உனக்கு நடந்துருச்சு, நீ ஜாலியா இருப்ப. உன்கிட்ட கேக்குறேன், நீ உண்மையாதான் லவ் பண்ண? நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். அந்த பிள்ளை அது தெரியலப்பா எனக்கு. சரி, இவன் டபுள் சைட்லாம் கிடையாது. நான் கேக்குறேன்டா. மோஸ்ட் ஆஃப் டைம் இதான் நடக்கும். 2 பேர்ல யாராச்சும் கண்டிப்பா உண்மை பொண்ணுன்னு நான் தப்பு சொல்றேன். அது உண்மையா இருக்காங்க. என்ன நடக்குது தெரியுமா? இங்க சொல்லிதான் பாரு. இந்த நமக்கு முன்னாடி ஒரு அட்மிஷன் போட்டிருக்கோம் உள்ள. அந்த அட்மிஷன் போட்ட நாய் அவுட் ஆஃப் ஆர்டர் போயிருக்கோம். திருப்பியும் ரிட்டர்ன் வரும்போது தான் இது சக்சஸ் ஆகலாம் வருது. அந்த பொண்ணு எங்கிட்ட சொல்லிருச்சுன்னா நான் திரும்ப போயிருக்கவே மாட்டோம். அப்படியா? ஆமா. 2 பேரும் அப்ப நீங்க 2 பேரும் ஒரே பொண்ணால பண்ணீங்களா? டேய் தற்கொலை இல்லடா ஒரே மாதிரி சொல்றீங்களே, அதனால கேக்குறேன். எல்லா இடத்துலயும் டிஃபால்ட் இது. டிஃபால்ட்டா அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் இப்படிதான் நடக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அப்படிதான் நடந்துச்சு. பாலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன். ஆலாவா? தெரியும். ஒண்ணும் இல்ல, பாக்குற பொண்ணுகிட்ட எல்லாம் போயிட்டு அழகா இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அவனே தான்டா. இப்ப அவனை பத்தி பேசலாம். என்னன்னா நீ நார்மலா ஏதோ ஒரு இடத்துல ஒரு 4 பொண்ணு போய் உட்காந்து வச்சுக்கேன். இவனுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து லைக் நார்மலா டீசெண்டா இருப்பாங்க. இவன் கண்ணுக்கு மட்டும் உலக அழகி நான் தான். பெட்டாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பாலா கமிட்டடா? அந்த நாய் எப்படி கமிட் ஆவான்? நம்மளும் சுத்தி என்னன்னா மச்சான், நீ எப்படியோ தப்பி தவிர கமிட் ஆயிட்ட. அது ஏதோ அது வேற விஷயம். எதுக்கு God Christ. அது பர்சனலா நீங்க இல்லாத போது சரி சொல்லு. உன் காதல் கதை அடுத்து என்ன ஆச்சு? இப்ப லவ் என்ன ஆச்சு? அவங்க பேசுனாங்களா எதுவும்? இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எதுவும் பிறந்துருச்சா? ஏன்னா இப்பெல்லாம் கடைசியா பிரேக்கப் ஆகுதுன்னா என்ன பொறுத்திட்டு இருக்கீங்க? என்ன